إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் அகிலங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே நிலவட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் அகிலத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்ட சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய ஜும்ஆ என்ற கடமையை நாம் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் உபதேசங்களையும் அவரால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைகளை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்காகவும் ஜும்ஆ என்ற இந்த சிறப்பு தொழுகையை தொழுவதற்காகவும் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல வாய்ப்புகளை தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நமக்கு வழங்கி அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். வேதங்களை இறக்கி வைத்தார். நபிமார்களின் இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வேதங்களின் இறுதியாக குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் அருளப்பட்டது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இதை ஒரு காமிலான, முக்கம்மலான, பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தார். சூரத்துல் மாஇதா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன், இதை நான் உங்களுக்காக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். இந்த காமிலான, முக்கம்மல், பரிபூர்ணமான மார்க்கம் என்றால் என்ன? அதாவது இஸ்லாம் நமக்கு இபாதத், வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிறது. மனிதன் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில், ஹதீஸில் அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தௌஹீத், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான்,
யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனை வணங்குவதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தக்வா, இறையச்சம் ரப்புல் ஆலமீனை வணங்குவதன் மூலமாக கிடைக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இரண்டாவதாக முஆமலா, நம்முடைய சமூக வாழ்க்கையில் குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக முஆஷரா, நம்முடைய சமூக வாழ்க்கை என்ற ஒரு உறவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் தனியாக வாழவில்லை. அல்லாஹ் ஜோடிகளாக அமைத்து அந்த ஜோடிகளுக்கு மத்தியிலே சொந்த பந்தம், ரிஷ்ததார் என்ற உறவு முறைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். அவ்வாறு சொந்த பந்தங்கள் என்று வரும்பொழுது அவர்களுடன் எவ்வாறு இணக்கமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறார். அதே போல அஹ்லாக், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஏனைய விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே பிரித்து காட்டக்கூடிய ஒரு மகத்தான ஒரு விஷயம் எது என்றால் அஹ்லாக். இந்த குணம் எவ்வாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. சூரத்துல் கலம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே, நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில், இஸ்லாமிய வாழ்க்கையில் நற்குணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் பேசுகின்ற பொழுது, பிறரிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆக இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத் அல்ல, மாறாக இபாதத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக் போன்ற அனைத்து அம்சங்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதன் பிறந்தது முதல் அவன் மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வகையிலே முஆஷரா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சொந்த பந்த வாழ்க்கை, நம்முடைய சமுதாய வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயீல் என்ற அந்த சூராவின் பெயர், இன்னொரு பேர் பனி இஸ்ராயீல், இஸ்ரா என்ற பெயரும் இருக்கிறது. இதில் அல்லாஹ் தஆலா 23வது அத்தியாயம் முதல் 25வது வசனங்கள் வரை சொல்கிறார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உம்முடைய இறைவன் உமக்கு விதியாக்கி இருக்கின்றான், உம்முடைய இறைவன் உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. ஏன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது? அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இன்னொரு அத்தியாயத்திலே சொல்கிறான், அல்லாஹுல்லதி خلقكم ثم رزقكم ثم يميتكم ثم يحييكم. அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு ரிஸ்கை, உணவை தரக்கூடியவன் அல்லாஹ், உங்களுக்கு மரணத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், மரணத்துக்கு பிறகு மீண்டும் உங்களை எழுப்பக்கூடியவன், மறுமை நாளில் எழுப்பக்கூடியவன் எல்லாமே அல்லாஹ். எனவே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, இரண்டாவதாக பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சான், நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ரியா, நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றிக்கு அடுத்ததாக, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த சுக்ரியா நன்றிக்கு அடுத்ததாக இந்த பூமியில், இந்த உலகத்தில் யாருக்கு நாம் செய்ய வேண்டும்? நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை ஆகிய இருவருக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இம்மா யபுல்வன் இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்து விட்டார், கூடாப்பன் என்று சொல்கிறோமே,
அவர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்ல வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் கனிவான பேச்சையே நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெற்றோரிடத்தில் நடக்கக்கூடிய ஆதாப்கள், அஹ்லாக்குகளை, ஒழுக்கங்களை நமக்கு இங்கே கற்றுத் தருகிறார். காரணம், இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாய வாழ்க்கையிலே அதிகமாக வெறுக்கப்படக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் சென்னை போன்ற நகரங்களிலே பாருங்கள், பெரும்பாலான பிளாட்பாரங்களிலே முதியோர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்களிலே முதியோர்கள் தெருக்களிலே அடைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? பிள்ளைகளால் விரட்டப்படுகிறார்கள். நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுடைய நோய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடும், நீங்கள் வீட்டில் இருந்தால் குடும்ப செலவு அதிகமாகும் என்றெல்லாம் சொல்லி வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். விரட்டப்பட்ட அந்த பெற்றோர்கள், முதியோர்கள் வீதிகளிலே, பிளாட்பாரங்களிலே இன்றைக்கு வசிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நாம் நம்முடைய பெற்றோர்களை கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை வீட்டை விட்டு விரட்டக்கூடாது, அவர்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் நமக்கு ஆதாரங்களை கற்றுத்தருகிறார். பணிவு என்னும் ரக்கையை அவ்வியோருக்காக நீங்கள் தாழ்த்துங்கள். அல்லாஹ் நமக்கு பலத்தையும் வழங்கியிருக்கிறான், பணிவையும் வழங்கியிருக்கிறார். பலத்தை அவர்களுக்கு எதிராக உபயோகம் செய்யாதீர்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். மாறாக பணிவு என்ற அந்த விஷயத்தை அவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, சிறு பிராயத்தில் நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னை அன்புடன் பாசத்துடன் வளர்த்தது போல முதுமையை அடைந்து விட்ட என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த சமூக வாழ்க்கையில் நாம் அதிகம் அதிகம் உதவி செய்வதற்கு, உபகாரம் செய்வதற்கு, கனிவாக நடந்து கொள்வதற்கு மிக தகுதியானவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே அன்புடன் பாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். வேறு சில அத்தியாயங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தாய் இருக்கிறாளே, மிக கஷ்டத்தோடு சுமந்து கஷ்டத்தோடு பெற்றெடுத்திருக்கிறார், 2 ஆண்டுகள் பாலூட்டி இருக்கிறார். எனவே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்திய பிறகு உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நற்செயல் எது என்று கேட்டபோது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அந்த நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சாலிஹான அமலாக இருக்கிறது. பிறகு எது என்று கேட்டேன். பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மிகவும் அல்லாஹ்வுக்கு பிரியமான நற்செயல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்ட மாட்டார்கள், ஆனால் இவர்கள் பெற்றோர்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார்கள். இது போன்ற ஒரு நிலை பார்க்கும். இதுவும் பெற்றோர்களை கொடுமைப்படுத்துவதாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தனி குடித்தனங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பெற்றோர்களை அக்கா பார்த்துக் கொள்வார், தங்கச்சி பார்த்துக் கொள்வார், அண்ணன் பார்த்துக் கொள்வான், தம்பி பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி இன்றைக்கு பெற்றோர்களை விட்டு விலகி வருவதை நாம் பார்க்கணும். பெற்றோர்களுக்கான செலவினங்கள் கொடுக்காமல் இருப்பதை நாம் பார்க்கணும்.
பெற்றோர்களுக்கான மருத்துவங்களை சரியாக பார்க்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் கொடுமைப்படுத்துவதாக. மாறாக முடிந்தால் நாம் நம்முடைய பெற்றோர்களை நம்முடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லது நாம் தனிப்படத்தினம் சென்றாலும் கூட பெற்றோர்களை மாதம் அவர்களுக்கான செலவினங்களை கொடுத்து அவர்களை அன்பாக நாம் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார். அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். ஃபகால், கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹத்து பிஹுஸ்னி ஸஹாபதி, என்னுடைய தோஸ்தி, என்னுடைய தோழமைக்கு இந்த உலகத்தில் தகுதியானவர் யார்? நான் பிறரை நண்பனாக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன், பிறரிடத்திலே நான் நட்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்கு இந்த துனியாவில் உலகத்தில் மிக தகுதியானவர் யார் என்று கேட்கிற பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு, உன்னுடைய தாய், உன்னுடைய உன்னுடைய தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக கேட்கிறார்கள், சும்மா மன் யா ரசூலல்லாஹ், இரண்டாவது இடத்தில் யார் இருக்கிறார்? உம்மு, உன்னுடைய தாய். சும்மா மன், மூன்றாவது இடத்தில் யார் இருக்கிறார்? உம்மு, உன்னுடைய தாய். நான்காவது இடத்தில் சும்மமன் யார் என்று கேட்கிற பொழுது சும்மா அபூ, உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சமூக வாழ்க்கையில அதிகமாக உபகாரம் செய்வதற்கு தகுதியானவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தாய் முதலிடத்தில் இருக்கிறார், நம்முடைய தந்தை இருக்கிறார் இரண்டாவது இடத்தில். அவர்களுக்கு நாம் அதிகம் உதவி செய்ய வேண்டும், அவர்களை அன்பாக நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக நம்முடைய பிரார்த்தனைகளிலே இந்த துஆவையும் நாம் தினந்தோறும் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா, நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என்னை அன்புடன் வளர்த்தது போல முதுமை அடைந்து விட்ட என்னுடைய பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பிஅக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் மிக பெரும் பாவம் எது என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்கிற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள், பெரும் பாவங்கள் என்று சொல்கிறீர்கள், அதிலும் மிகப்பெரிய பாவம் என்று அடையாளத்தை காட்டுகிறீர்களே, மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்கூமுல் வாலிதைன், பெற்றோர்களை தண்டிப்பதாகும், பெற்றோர்களை அடிப்பது. இன்றைக்கு சமுதாயத்தை பார்க்கிறோம், தந்தையை அடிப்பார்கள், தாயை அடிப்பாங்க, இன்றைக்கு நடக்குது சமுதாயத்தில், புரியுதுங்களா? ஆனால் இது மிகப்பெரிய பாவங்களில் கொடிய பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டார்கள். ஆக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது தனியாக வாழக்கூடாது, மாறாக குடும்ப உறவுகளை பேண வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களிடத்திலே நாம் அன்பாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சுட்டிக்காட்டார். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொந்த பந்த உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒன்று நம்முடைய இரத்த பந்த ரீதியான சொந்த பந்த உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இரண்டாவதாக திருமண பந்த உறவுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார். மாமனார் மாமியார் என்ற உறவுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். அனைத்து ரிஷ்தார்களிடத்திலும் அனைத்து சொந்த பந்த உறவுகளிடத்திலும் அன்பாக பாசமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா, யாருடைய உணவு அது அவருக்கு வாழ்க்கையில் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, இரண்டாவதாக அவருடைய ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, ஃபல்யஸில் ரஹிமா, சொந்த பந்த உறவுகளோடு அவர் சேர்த்துக் கொள்ளட்டும், சொந்த பந்த உறவை அவர் இணைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். எனவே நாம் நம்முடைய சொந்த பந்த உறவுகளோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு சில பேரிடத்தில் பார்ப்போம், நம்முடைய வீட்டினுடைய படியை ஏறினால் அவருக்கு உதவி செய்வோமே தவிர
சொந்த பந்தங்களை தேடி சென்று உதவி செய்திருக்கிறோமா என்றால் மிக மிக குறைவாக தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் மாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நேற்று உங்களுக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்திலிருந்து பிறருக்கு தர்மம் செய்யாதவரை நீங்கள் புண்ணியத்தை அடைய முடியாது, நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறார் இந்த வசனத்தை. எனவே நான் மதீனாவில் ஒரு செல்வந்தனாக இருக்கின்றேன், எனக்கு நிறைய சொத்துகள் இருக்கிறது, அதிலே நான் நேசிக்கக்கூடிய செல்வம் எது என்றால் இந்த பைருஹா என்ற ஒரு தோட்டம். இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார், இது உனக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய செல்வமாயிற்றே என்று 3 தடவை சொல்லி அல்லாஹ் உன்னுடைய நியத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், இதை நீர் உன்னுடைய அகாரின் உன்னுடைய சொந்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டும். அதிலே யார் ஏழ்மையாக இருக்கிறார்கள், யார் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், யார் அதிகமாக உதவி செய்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்நியர்களுக்கு உதவி செய்வது ஒரு நன்மை, அதே நேரத்தில் அகாரின் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வது அதில் அல்லாஹ் உங்களுக்கு 2 நன்மையை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சொந்த பந்தம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய ரஹ்மான் அளவற்ற அருளாளனுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ் யார்? அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அதாவது நம்முடைய அன்பெல்லாம் ஒரு அளவாகத்தான் இருக்கிறது. நான் என்னுடைய பெற்றோருக்கு நான் அன்பு காட்டுகிறேன், என்னுடைய பெற்றோரை நேசிக்கிறேன். இரண்டாவதாக என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன். அதே நேசம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்கள் மீது நான் காட்டுகிறேன் என்றால் இல்லை. ஆனால் அல்லாஹ் இருக்கின்றானே, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் அன்பு பாராட்டக்கூடியவன், அன்பு காட்டக்கூடியவன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்காத மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கவில்லை, தன்னை வணங்காத மக்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தந்து கொண்டிருக்கின்றான். ஏன்? அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகழற்ற அன்புடையவன். அவனுடைய அன்புக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த சொந்த பந்தம் என்ற அந்த தன்மை இருக்கிறதே, அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஹீம ஷஜரத்தும் மினர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. ஃபகால அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், மன் வஸலகி வஸல்துஹு வ மன் கதஅகி கதஅதுஹு. யார் உம்மோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ரஹ்மத்தில், என்னுடைய மக்ஃபிரத்தில், என்னுடைய ஜன்னத்தில் நான் அவர்களை சேர்த்துக் கொள்கிறேன். யாரும் சொந்த பந்த உறவை துண்டித்துக் கொண்டாரோ அவரை என்னுடைய ரஹ்மத்தை விட்டும், என்னுடைய மக்ஃபிரத்தை விட்டும், என்னுடைய ஜன்னத்தை விட்டும் நான் துண்டித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே சொந்த பந்த உறவுகளை பேண வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பல நாட்கள் பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகளை பார்க்கிறோம். அண்ணன் தம்பியிடத்தில் பேச மாட்டார், தம்பி அண்ணனிடத்தில் பேச மாட்டார், பெற்றோர்கள் பிள்ளையிடத்தில் பேச மாட்டார்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்காக. ஆனால் இதை இஸ்லாம் தடை செய்கிறது. நீங்கள் பிறருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும். பிறருடைய அந்த கஷ்டங்களை நீங்கள் போக்க வேண்டும். பிறருடைய தவறுகள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. சொல்றாங்க, லைஸல் நாஸிரு பில் முகாஃபி. அதாவது இன்றைக்கு சொந்த பந்த உறவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா கைமாறு. நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன். அண்ணன் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு, பதிலுக்கு நான் அவருக்கு 100 ரூபாய் கொடுப்பேன். இப்படி என்ற ஒரு கைமாறாகத்தான் இன்றைக்கு சொந்த பந்த உறவுகள் இருப்பதை நாம் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலாகின்னல் வாஸிலுல் லதி இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹ. மாறாக சொந்த பந்தம் உறவு என்று சொன்னால்
அந்த சொந்த பந்த உறவு துண்டிக்கப்பட்டால் அதை சேர்த்து வைப்பான், அதை ஒட்ட வைப்பான். அதுதான் உண்மையான ரிஷ்தா, உண்மையான சிலா ரஹ்மி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக வாழ்க்கையில் நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்தில், நம்முடைய உற்றார் உறவினர்களிடத்திலே அன்புடன் பாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உபதேசிக்கின்றார். அதே நேரத்தில் நமக்கென்று ஒரு உறவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா பிள்ளை செல்வங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பிள்ளை செல்வங்களிடத்திலே நாம் அன்பாக பாசமாக நடந்து கொண்டு அவர்களை ஒழுக்கமான வாழ்க்கையாக அவர்களை வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஅத்னி இம்ராத்துன் மஅஹா இப்னதானி தஸ்அலுனி, ஒரு பெண் என்னிடத்திலே வந்தாள். அந்த பெண்ணோடு 2 பெண் குழந்தைகள் இருந்தன. அவள் என்னிடத்திலே யாசகம் தேடி வந்தாள், உதவி தேடி என்னிடத்திலே வந்தாள். ஃபலம் தஜித் இந்தி கைர தம்ரத்தின் வாஹிதா, ஆனால் என்னுடைய வீட்டிலோ ஒரே ஒரு பேரித்தப்பட துண்டு தான் இருந்தது. அதை நான் அந்த பெண்ணுக்கு வழங்கினேன், தர்மமாக கொடுத்தேன். அவள் அந்த பேரித்த பழத்தை 2 துண்டாக பிளந்து பிரித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டினார். பிறகு சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தபோது இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யலி மின் ஹாதிஹில் பனாதி ஷைஅன், யார் இந்த பெண் குழந்தைகளை கொண்டு சோதிக்கப்படுகிறார்களோ, அவ்வாறு சோதிக்கப்பட்டு ஃபஅஹஸன இலைஹின்ன குன்ன லஹு சித்ரன் மினன் நார், அந்த பெண் குழந்தைகளிடத்திலே அவர் அன்பாக நடந்து கொள்கிறார், பரிவாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைகள் மறுமை நாளில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு தடுப்பாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சமுதாயத்தில் உலகத்திலே குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், சிறுவர்கள் சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள். காரணம் என்ன? இங்கே நமக்கே சாப்பிட உணவு இல்லை என்பதற்காக கொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லி அதை அன்பாக பாசமாக அந்த பிள்ளைகளிடத்திலே நடந்து கொண்டு அவர்களை ஒழுக்கமாக அவர்களை ஆளாக்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நமக்கு சுவனத்தை கூலியாக வழங்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் சமுதாயத்தில் ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக யத்தீம்கள் இருக்கிறார்கள். அந்த அனாதைகள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அன வகாஃபிருல் யத்தீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் இந்த யத்தீமை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தன்னுடைய நடு விரலையும் ஆட்காட்டி விரலையும் இணைத்துக் கொண்டு சொன்னார்கள், இவ்வாறு இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய சமுதாயத்திலே திடீரென்று தந்தை இறந்து விடுவார், திடீரென்று தாய் இறந்து விடுவாள், பிள்ளைகள் யத்தீம்களாக மாறுவார்கள். எனவே யத்தீம்களாக ஆகிவிட்ட அந்த பிள்ளைகளை நாம் அப்படியே விட்டுவிடக் கூடாது. அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை போன்று அவர்களை வளர்க்கின்ற பொழுது அதற்கு பரிசாக நமக்கு அல்லாஹ் தஆலா எதை கொடுக்கின்றார்? மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோஸ்தி, அவருடைய தோழமை நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுறார். இதுதான் இந்த ஆஷா சமூக வாழ்க்கை. சமூக வாழ்க்கையில் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் கவனித்துக் கொள்ளக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய மனைவி நன்றாக இருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்து விடாமல் பக்கத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த தெருவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்து பக்கங்களையும் பார்த்து யார் ஃபகீர்களாக இருக்கிறார்களோ, யார் மிஸ்கின்களாக இருக்கிறார்களோ, யார் யத்தீம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலே நாடி சென்று நாம் நடந்து சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை, அவர்கள் என்னிடத்தில் வந்து உதவி தேட வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்றால் இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நாடி சென்று பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை எத்தனையோ ஹதீஸ்கள் நமக்கு ஆதாரங்களாக இருப்பதை நாம் பார்க்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாயி அலல் அர்மிலா வல் மிஸ்கீன் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். அதாவது விதவைகள் விஷயத்திலே உதவி செய்யக்கூடியவன், விடோ கணவன் இறந்து விட்டால் அங்கே மனைவி விதவையாக ஆகிவிடுகிறாள். விதவைக்கு உதவி செய்யக்கூடியவன், மிஸ்கீன் ஏழைக்கு உதவி செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போரில் ஈடுபடுகின்றானே, அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போராட்டத்தில் ஈடுபடுகின்றானே, அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி போன்று இவர்களுக்கும் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய உடம்பில் அல்லாஹ் தஆலா ரத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ரத்தம் நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஓடிட்டே இருக்கு இல்லையா? எல்லா நரம்புகள் வழியாக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்திலே அல்லாஹ் தஆலா சிவப்பு அணுக்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார், வெள்ளை அணுக்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல முஹப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். முஹப்பத்தும் நம்முடைய ரத்தங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கொண்டுதான் நாம் பிறர் விஷயத்திலே அன்பு காட்டுகிறோம். ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுகிறான் என்றால், தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் அன்பு காட்டுகிறான் என்றால், அந்த அன்பை நம்முடைய இதயத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா மியத்து ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 கருணை இருக்கிறது, 100 முஹப்பத் இருக்கிறது. அதிலே ஒன்றை தன்னுடைய அடியார்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறார். அந்த அன்பின் காரணத்தினால் தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது அன்பு காட்டுகிறார். ஒரு காட்டு விலங்கு தன்னுடைய கன்றுகள் மீது, தன்னுடைய குட்டிகள் மீது அன்பு காட்டுகிறது. அந்த அன்பை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாம் எதை சாப்பிடுகின்றோமோ அதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். எதை நாம் உடுத்துகிறோமோ அது போன்ற தரமான ஆடைகளை பிறருக்கும் வாங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் எப்படி வசிக்கின்றோமோ அது போல பிறரையும் வசிக்க வைப்பதற்கு நம்மால் முயன்ற அளவு நாம் முயற்சித்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பல சீற்றங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். மழை போன்ற சீற்றங்கள் ஏற்படுகிறது, அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல பசி, பட்டினி, பஞ்சம் போன்ற நிலைமைகள் வருகிறது, அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அது போன்ற மக்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் ஜகாத் என்ற சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, சதகா என்ற சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சமூக வாழ்க்கையை நாம் பேணி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. மேலும் சொன்னாங்க, மன் ஆல ஜாரியத்தைன் ஹத்தா தபுலுகா, யார் 2 பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அவர்களை நல்ல முறையில் வளர்க்கிறார்களோ, ஜா யௌமுல் கியாமத்தி அன வஹுவ வதம் அஸாபிஹு, அதாவது யார் 2 பெண் குழந்தைகளை நல்ல முறையில் அகலாக்குடன் வளர்க்கிறார்களோ அவரும் மறுமைநாளில் நானும் அவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தன்னுடைய விரல்களை இணைத்து காட்டினார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோஸ்தி, அவருடைய தோழமை மறுமை நாளில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த பந்த உறவுகளை பேண வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அன்பாக அஹ்லாக்கோடு நாம் வளர்க்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கற்றுத்தருகிறோம், உலக கல்வியை கற்றுத்தருகிறோம். உலகத்தில் இருக்கிற லாங்குவேஜ்களை நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய கணக்கு பாடங்களை படிக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை ஓதுகிறார்களா, ஹதீஸை ஓதுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக மிக குறைவான ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு உருவாகக்கூடிய இந்த தலைமுறை, புதிய தலைமுறை குர்ஆனை ஓதாத தலைமுறைகளாக உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சின்ன வயசுல நாம ஸ்கூல் போவோம், ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் குர்ஆனை நாம் முழுமையாக ஓதிக்கொள்வோம். இப்படித்தான் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, காலேஜுக்கு செல்லக்கூடிய மாணவனுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. இப்படியாக ஒரு குர்ஆனை ஓதாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே நம்முடைய குழந்தைகளை தீனுடைய வளர்ப்பில் நாம் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய பெற்றோர்கள்
நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு யாதொன்றை கொண்டும் நீங்கள் இணை கற்பிக்க வேண்டாம், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை வணங்குங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவனுக்கு யாதொன்றை கொண்டும் இணைவிக்க கூடாது என்று சொல்கின்றானே, யாதொன்றை கொண்டும் இணைவிக்க கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் பிறரை நாம் அழைக்க கூடாது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஈமான் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகின்றேன், அந்த ஈமான் இருக்கிறது. ஆனால் அந்த ஈமானில் கலப்படம் இருக்கிறது. பாலில் தண்ணீரை கலப்பதை போன்று ஈமானில் கலப்படம் இருக்கிறது. என்ன கலப்படம்? அல்லாஹ்வையும் அழைப்போம், அவுலியாக்களையும் அழைப்போம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக மஸ்ஜிதுக்கு செல்வோம், அவுலியாக்களை தரிசிப்பதற்காக தர்காக்களுக்கு செல்வோம் என்று சொன்னால் இது அப்பட்டமான ஷிர்க். இந்த ஷிர்க்கை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை, தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மக்கா வீதிகளிலே எடுத்து சொல்கிற பொழுது மக்கா குறைஷிகள் சொன்ன வார்த்தை என்ன? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்வதை போன்று நாங்கள் அல்லாஹ்வை வணங்கத்தானே செய்கின்றோம், ஆனால் இந்த தெய்வங்களை எதற்காக வணங்குகிறோம் என்றால் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைப்பார்கள், அல்லாஹ்வுடைய குர்பத் இவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த அவுலியாக்களை நாம் தரிசிக்கிறோம், இந்த தர்காக்களுக்கு செல்கிறோம் என்ற ஒரு காரணத்தை சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த காரணத்தை ஏற்கவில்லை. ஏற்காமல் என்ன சொன்னார்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று சொன்னார், நிராகரித்தவர்களே. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானில் எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது. கலப்பற்ற ஈமான், அல்லாஹ்வை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும், அவனிடமே உதவி தேட வேண்டும், அவனிடமே நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி இந்த துனியாவை, சமூக வாழ்க்கை ஆஷிராத் என்ற நிலையில் நாம் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைமக்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடன் நலமுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஓபிதில் குர்பா, உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், வல் யதாம், யதீம்கள், வல் மசாகீன், மிஸ்கீன்கள், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரிதில் ஜுனுபி, அதே போல அண்டை வீட்டாரை தொலைவாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டிக்காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஸால ஜிப்ரீலு யூஸினி பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹீயை கொண்டு வரும் போதெல்லாம் எனக்கு தொடர்ந்து நஸீஹத் செய்து கொண்டிருந்தார். என்ன நஸீஹத் செய்து கொண்டிருந்தார்? பில் ஜார், படோசி, அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே நீங்கள் நலமுடன் நடந்து கொள்ளுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹத்தா லலந்து அன்னஹு ஸைவரிஸுஹு, அது எனக்கு வாரிசாக்கப்பட்டு விடுமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இன்றைக்கு நாம் நம்முடைய சொந்த பந்த உறவுகள் விஷயத்தில் நாம் அன்பாக நடந்து கொள்வதை போல அண்டை வீட்டார் விஷயத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி அவ் லி ஜாரிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தான் எதை விரும்புகின்றானோ அதை பிற சகோதரர் விஷயத்தில் விரும்ப வேண்டும், தன்னுடைய அண்டை வீட்டார் விஷயத்தில் விரும்ப வேண்டும். அவ்வாறு விரும்பாதவரை அவர் உண்மையான மூமினாக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் என்ற கிதாபிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கிறது, இது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் நமக்கு எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளை அடைவோமாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாளில் இந்த நண்பகலில் அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையான இந்த ஜும்மாவுடைய இபாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்.
ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் வெகு சீக்கிரமாக வருவதற்கு முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் மலக்குகள் ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய வாசலிலும் நின்று கொண்டு முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக, நான்காவதாக வரக்கூடியவர்களுடைய பெயர்களை தங்களுடைய நோட்டிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவ்வாறு முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக, நான்காவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம், மாடு, ஆடு குர்பானி கொடுத்ததற்கான நன்மை எழுதுகிறார்கள். இமாம் குத்பா கொடுப்பதற்காக மிம்பரில் ஏறிவிட்டால் அவர்கள் தங்களுடைய நோட்டை மூடிவிட்டு அவர்களும் பயானை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இங்கே நஷ்டம் யாருக்கு ஏற்படுகிறது? தாமதமாக வரக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த நிலைமை வரக்கூடாது. எதிர்காலத்தில் நம்முடைய ஜும்மாவை அதில் இருக்கக்கூடிய முழுமையான நன்மை அடைவதற்கு நாம் சீக்கிரமாக முயற்சிக்க, நன்மை அடைய நாம் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருமானாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أذل الشرك والمشركين، فانصرنا على القوم الكافرين. اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا، اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين.